ரெடியூஸ் ஆயிட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றது எப்படிங்கிறது ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஐட்ரேட் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் திங் பார்ப்போம். அதுக்கு ஆஸ் யூசுவல் கண்டிஷன் இருக்கு. அதோட ஸ்டார்டிங் வேல்யூவோட எண்டிங் வேல்யூ வந்து கம்மியா கொடுக்கணும். அப்போ இந்த டைம்ஸ் தான் வந்து நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஃபார்னு சொல்லிட்டு என்னோட லூப் ஃபர்ஸ்ட் திங் கால் பண்ணியிருக்கேன். ஐன்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். என்ன ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ரேஞ்சுங்கிற என்னோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லா ஸ்டார்டிங் வேல்யூ நான் இனிஷியலா எதுல ஸ்டார்ட் ஆகும்னா நான் வந்து 20 நான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் ரைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட எண்டிங் வேல்யூ இப்போ வந்து என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ 10ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஆஸ் யூசுவல் சேம் கண்டிஷன் தான். லைக் ஸ்டார்டிங் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது எண்டிங் வேல்யூ வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட எண்டிங் வேல்யூ வந்து நான் 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இனிஷியலா வந்து 2 வரையும் தான் எனக்கு n-1 சொல்லியிருக்கேன். ஆஸ் யூசுவல் எனக்கு 2 வரையும் தான் ஐடெட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து என்னோட எண்டிங் வேல்யூ நான் என்ன இன்செர்ட் பண்றேன்னா நான் 0 இன்செர்ட் பண்ணேன். இப்போ நான் என்னோட எண்டிங் வேல்யூ நான் 0 இன்செர்ட் பண்ணனால எனக்கு வந்து லைக் வந்து -10ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு 1 வரை ஐடெட் பண்ணி ஐல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணணும். நம்ம ஸ்டெப் வேல்யூ இன்செர்ட் பண்ணணும். என்னோட ஸ்டெப் வேல்யூ நான் என்ன இன்செர்ட் பண்ணேன்னா -1 சொல்லிட்டு என்னோட ஸ்டெப் வேல்யூ இன்செர்ட் பண்றேன். ஓகேவா? சேம் திங் நான் இதை பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு 10 பிரிண்ட் பண்ணும். அடுத்தது வந்து 10, நெக்ஸ்டிங் வந்து 9, நெக்ஸ்டிங் 8 இப்படியே சொல்லி நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல ஒவ்வொரு எலமெண்ட்ஸா ரெடியூஸ் ஆகி நமக்கு டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் பண்ணும். சேம் திங் நான் இதை ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு 10 பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்து 9, அடுத்து 8, அடுத்து 7 ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் நமக்கு மைனஸ் பண்ணி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து டவுட் இருக்கா? ஆனா நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது எண்டிங் வேல்யூ வந்து கம்மியா இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் சேம் திங் இப்போ நான் கம்மா யூஸ் பண்ணிட்டு சாரி ஸோ அதுக்குள்ள நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆனா ஸ்டெப் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல கொடுத்தா மட்டும் தான் ஐடென்டி பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் 10 அடுத்தது 9 அப்படின்னு ஒன்னொன்னா ரெடியூஸ் ஆகி பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிசைனிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம ஸ்டெப் வேல்யூ நெகட்டிவ்ல இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சேம் திங் நான் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணேன். ஃபார் ஐன்னு ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிட்டு என்னோட ஃபங்க்ஷன்ஸ் கூட நான் வந்து லைக் வந்து 50ல எனக்கு இனிஷியலா ஸ்டார்ட் ஆகி எனக்கு வந்து 4 வரையும் 4 கொடுத்தாலும் எனக்கு வந்து லைக் வந்து 5 வரையும் ஐட்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நான் என்னோட எண்டிங் வேல்யூ வந்து 4 கொடுத்தேன். என்னோட ஸ்டெப் வேல்யூ நான் என்ன இன்செர்ட் பண்ணேன்னா -5 சொல்லிட்டு நான் ஸ்டெப் வேல்யூ இன்செர்ட் பண்ணேன். ஃபர்ஸ்டிங் வந்து 50 ஐட்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்டிங் வந்து ரிவர்ஸ்ல வந்து நமக்கு 5 எலமெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு 45ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவாங்க ஐங்கிற வேரியபிள். அடுத்தது வந்து 5 எலமெண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு 40ங்கிற எலமெண்ட்ஸ் நமக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும். சேம் திங் நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட என்னோட வேரியபிள் இன்செர்ட் கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுக்குறேன். சேம் திங் இப்போ வந்து நான் எண்ட் யூஸ் பண்ண எண்ட் பேராமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம எண்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சேம் திங் யூசிங் ஃபார் எண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? சேம் இதை நான் ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு -4 பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்து 45, அடுத்தது 40, 35, 30, 25, 20, 50, 10, 5 சொல்லிட்டு எனக்கு டிசைனிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. Okay, friends. So this is called using for loop designing orderல print பண்றேன். Printing the designing order. ஓகேவா? இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் டைரக்டா பிரிண்ட் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு வெர்டிகலா பிரிண்ட் ஆயிருக்கு. நான் நெக்ஸ்ட் திங் வந்து நான் கமா யூஸ் பண்ணி எண்டுங்கிற பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு டிசைனிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார் லூப் பேஸ் பண்ணி ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளா பார்ப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா யூசர் வந்து சம் ஒன் டேபிள்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணுவார். ஸோ இப்போ எனக்கு வந்து யூசர் வந்து 8 டேபிள் பிரிண்ட் பண்ணாங்கன்னா ஸ்டில் வந்து எனக்கு 8 டேபிள் வந்து என் டெர்மினல் பேஜ்ல பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம லாஜிக் வந்து ரைட் பண்ண போறோம். இப்போ எனக்கு 8 டேபிள்னா இனிஷியலா எனக்கு 1ல ஸ்டார்ட் ஆகி ஸ்டில் நம்பர் 10 வரையும் எனக்கு பிரிண்ட் பண்ற மாதிரி நான் வந்து லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ். ஓகேவா? ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும். என்னோட வேரியபிள் நான் என்ன அசைன் பண்ணிக்கிறேன்னா டேபிள்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் யூசர் வந்து டேபிள்ஸ் எப்பவுமே 4 நம்பர்ல தான் இருக்கும். அதனால என்ட் என்டர் டேபிள்னு சொல்லிட்டு நான் யூசர் வந்து இன்புட் செட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணேன், ஃபார் லூப் வச்சு எடிட் பண்ண போறேன். ஃபார் ஐ ஆக்சுவல் வேரியபிள் என்ன ரேஞ்சுக்குள்ள நான் என்ன போறேன்னா இனிஷியலா எனக்கு டேபிள்ஸ் வந்து 1ல ஸ்டார்ட் ஆகணும். லைக் வந்து எனக்கு 10 வரை வேல்யூ வந்து எனக்கு 10 வரையே பிரிண்ட் பண்ணணும். அப்புறம் நான் எண்டிங் வேல்யூ 11 கொடுத்தா தான் எனக்கு ஐல 1ல இருந்து
10 வரை ஐடென்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளோட லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ என்னோட லாஜிக் நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ஐன்னு சொல்றேன். ஐன்னா எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை எனக்கு ஐடி டைப் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். கமா யூஸ் பண்ணி நான் டபுள் கோட்ஸ்குள்ள இது வந்து ஹெச்ன்னு நான் யூஸ் பண்றேன். எதுக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 1 இன்டூ 2 இன்டூ அதுக்காக இந்த ஹெச் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ கமா யூஸ் பண்ணி இப்போ என்னோட வேரியபிளா கால் பண்றேன். டேபிள்ஸ்ங்கிற இப்போ நான் என்ன டேபிள் இன்சர்ட் பண்ணனோ அந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் பண்ணிருப்போம். சேம் திங் அதை நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். கமா யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்ல வந்து நான் ஈக்குவல் டு யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுவும் என் டெர்மினல் பேஜுக்கு நம்ம ஐடென்டிக்காக கொடுக்குறதான். ஸோ இப்போ வந்து என்னோட லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். என்னோட லாஜிக் என்னன்னா டேபிளும் இன்டூ ஐயும் நம்ம பண்ணாதான் வந்து நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் வந்து இன்டூ பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சேம் திங் நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். என்டர் டேபிள்ங்கும் போது நான் வந்து ஒரு 8 டேபிள் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்டில் வந்து எனக்கு வந்து 1 டேபிள் ஆரம்பிச்சு லைக் வந்து எனக்கு 1 டேபிள் ஆரம்பிச்சு ஸ்டில் வந்து எனக்கு 10 வரைய பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி யூசர் எந்த டேபிள்ஸ் கொடுத்தாலும் ஸ்டில் நமக்கு 10 வரை நம்மளோட டேபிள்ஸ் வந்து ஸ்டில் 10 வரைய நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து 4 கொடுக்குறேன். எனக்கு 4 டேபிள் 10 வரைய பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இந்த லாஜிக்ல எதுவும் டவுட் இல்லைன்னா டேபிள் மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே. ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லைன்ல எதுவும் டவுட் இருக்கா மேம்? இல்ல சார். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆஸ் யூசுவல் ஐட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த லைன்ல மேம் 1ல இருந்து நான் 10 11 கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டார்டிங் 1 இனிஷியல் ஆகி 10 வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சு நான் ஐங்கிற வேரியபிள். இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? இல்லைங்க சார், இது ஓகே. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் லைன் நான் என்ன பண்ணிருக்கேன், பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஐ நான் என்னோட வேரியபிளை இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த ஐ எதுக்கு நான் கொடுத்தேன்னா லைக் வந்து எனக்கு இங்க பாருங்க அவுட்புட் பாருங்க 1 2 3 4 5 6 7 10 வரை எனக்கு ஐடென்ட் ஆகி பிரிண்ட் ஆகுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிருக்கிறதுக்காக நான் ஐ கொடுத்துருக்கேன். கமா யூஸ் பண்ணி நான் டபுள் கோட்ஸ்ல எக்ஸ் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடியும் அந்த எக்ஸ்ங்கிற சிம்பிள் வர்றதுக்காக. ஸோ இப்போ நான் சேம் திங் இங்க வந்து நான் அட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சென்டர்லையும் எனக்கு அட்டுங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து சேம் திங் நான் 4 டேபிள் இன்சர்ட் பண்றேன். எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது, அட்டுங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் டபுள் கோட்ஸ்ல இங்க வந்து நான் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா மேம்? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? இந்த 2 திங்ஸ்ல. ஸோ கமா யூஸ் பண்ணி நான் டேபிள் சொல்லிட்டு நான் இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் டேபிள் சொல்லிட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். சேம் திங் நான் 4 டேபிள் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் டேபிள் அந்த வேரியபிள்ல வந்து நான் ஆல்ரெடி நான் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், 4ங்கிற வேல்யூ. அதனால எனக்கு 10 டைம்ஸ் வந்து அந்த 4 வந்து ஐடென்ட் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ லூப்ல இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா ஐட்ரேஷன் ஆயிரும். சேம் திங் எனக்கு ஐடென்ட் ஆயிருக்கு. கமா யூஸ் பண்ணி ஈக்குவல் டு யூஸ் பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு நான் இந்த ஐடென்டிக்காக தான் நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிருக்கேன். கமா யூஸ் பண்ணி இப்பதான் நான் வந்து இது ரெண்டையும் வந்து லாஜிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து டேபிள்ஸ் வந்து 4 டேபிள் 4 இன்டூ 1 4 4 இன்டூ 2 8 4 இன்டூ 3 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எலமெண்டா ஐடென்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா மேம்? இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? ஓகே சார், ஓகே சார். நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே மேம். ஸோ இந்த டிசெண்டிங் ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், ஸோ இதை மட்டும் உங்களுக்கு நான் சேட்ல போறேன். ஸோ இதை உங்க லோக்கல் மிஷின்ல ரன் பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா மேம்? ஸோ இது மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணிருக்கேன். இந்த 2 திங்ஸ்மே உங்க சேட்ல நான் வந்து பண்றேன். வேல்யூ எப்போதுமே n-1. இப்போ நம்ம 11 கொடுத்தனாலதான் நமக்கு 10 வரை ஐடென்ட் ஆயிருக்கு. இப்போ நான் 10 கொடுத்தேன்னா எனக்கு வந்து 9 வரையும் தான் ஐடென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் சேம் திங் இப்போ நான் 1 to 9 வரையும் தான் எனக்கு ஐடென்ட் ஆகி எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதனாலதான் நான் வந்து 11 கொடுத்துருக்கேன். ஓகேவா? சேம் திங் இதை கமெண்ட் பண்ணிட்டு கூட ஓகேவா?